எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டிகே டெக்னிக்கல். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு ரெண்டு கேஜெட்ஸ், புது கேஜெட்டை தான் நம்ம இந்த வீடியோல அன்பாக்சிங் பண்ண போறோம். ஒரு டிக்டாக் யூஸ் பண்ற நண்பர்கள் இல்ல தப்ஸ்மேஷ் பண்ற நண்பர்கள் எல்லாருக்குமே இந்த ரெண்டு கேஜெட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அது என்ன ரெண்டு கேஜெட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீடைல் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்கு போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, இப்போ அந்த ஃபர்ஸ்ட் கேஜெட் என்ன அப்படின்னா ஒரு மொபைல் ஸ்டாண்டு தாங்க. இது கொஞ்சம் ஒரு யூனிக்கான ஒரு மொபைல் ஸ்டாண்டு. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பாக்ஸை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஓப்பன் பண்ண அப்படின்னா உள்ளுக்குள்ள மேனுவல் இந்த மாதிரி எந்த ஒரு ஐட்டமும் இல்லை, வெறும் மொபைல் ஸ்டாண்டு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே சிம்பிளாகவே கொடுத்துருப்பாங்க. இது ஃபுல்லாக மெட்டலில் இது பண்ணியிருக்காங்க. மேலே புஷ் ரப்பரில் பண்ணியிருக்காங்க. ஸோ குட்டியாக இருந்தாலும் வேலை செய்கிறது ரொம்பவே வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த ஸ்டாண்டை ஏதோ ஒரு டேபிள்லையோ இல்லை ஏதோ ஒரு கிளாஸ் நீங்கள் செவுத்தில் கூட இந்த புஷ்ஷை நீங்கள் மாட்டி வைக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் டேபிளே மாட்டுறேன். டேபிளில் மாட்டினேன் அப்படின்னா அது அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியாது, கொஞ்சம் டைட்டாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது நீங்கள் 180 டிகிரி வரைக்கும் நீங்கள் உங்களால் ரொட்டேட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் உங்கள் மொபைலை அதை சும்மா மேலே வச்சாலே போதும், அதுவே மொபைல் அட்டாச் பண்ணிக்குது. ஸோ எந்த சைஸில் உங்களுக்கு மொபைல் வைக்கணுமோ அந்த சைஸ்க்கு அதுவே திருப்பி வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் மொபைலே திருப்பி வச்சு நீங்கள் ஒரு டிக்டாக் வீடியோ மேக் பண்ணும் அப்படின்னா அது செவுத்தில் மாட்டிட்டு உங்கள் மொபைலே நிற்க வச்சுட்டு நீங்கள் டிக்டாக் வீடியோ அழகாகவே உங்களால் மேக் பண்ண முடியும். மொபைல் கீழே விழுக மாட்டேங்குது. ஸோ வாங்கின புதுசில் நான் ஒரு 5 நாள் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கேஜெட்ஸ் டு பை அப்படிங்கிற வெப்சைட்டில் இது அவைலபிளாக இருக்குது. இருக்கிறதுல ரேட் ரொம்பவே கம்மியாக கொடுத்துட்ருக்காங்க. வெறும் 90 ரூபாய்க்கு இந்த ப்ராடக்ட் சேல் ஆகிட்டு இருக்கு. இதே மற்ற ஃப்ளிப்கார்ட், அமேசான் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 170 ரூபா கிட்டத்தட்ட வரைக்கும் இந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பொருளை நீங்கள் வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியாக 90 ரூபாய்க்கு உங்களால் வாங்க முடியும். கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இரண்டாவது கேஜெட் என்னன்னா, இதே மாதிரி மொபைல் ஸ்டாண்டு தான். இது ஒரு யூனிக்காக குட்டியாக அவ்வளோ ஸ்பேஸே தேவையில்லை அந்த மாதிரிங்கிற ஒரு நிலைமையில இருக்கும். பட் சில இடத்துல அந்த பொருளை வைக்க முடியாது உங்களால. பட் இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிற பொருள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துக்கு வேணாலும் நீங்கள் உங்களால் கொண்டு போக முடியும். இதுதாங்க அந்த ப்ராடக்ட். இது சிம்பிள் தான், ஒரு கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த சைடில் ஒரு கிளிப், இந்த சைடில் மொபைல் மாட்டுறதுக்கு ஒன்றான ஒரு கிளிப். நீங்கள் எந்த மாதிரிலாம் நீங்கள் வளைச்சு உங்கள் மொபைலை நீங்கள் நிற்க வைக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த மாதிரி 360 டிகிரி வரைக்கும் உங்களால் வளைச்சிக்க முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்டாண்ட் 180 டிகிரி தான் நான் சொல்லியிருந்தேன். இந்த கிளிப் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா 360 டிகிரி வரைக்கும் உங்களால் ரொட்டேட் பண்ணிக்க முடியும். உங்கள் மொபைலை மாட்டிட்டு கிளிப்பு அப்படிங்கிற இடத்துல நான் எக்ஸாம்பிளுக்கு டேபிளில் மாட்டிட்டு உங்களுக்கு எப்படிலாம் அந்த கம்பியை நீங்கள் வளைக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த மாதிரி உங்கள் கம்பியை வளைச்சிட்டு உங்கள் மொபைலை ஒரு லெவலுக்கு நிற்க வச்சுக்கலாம். ஸோ நிற்க வச்சுட்டு நீங்கள் டிக்டாக் இல்லை ஏதாவது போர்ட்ரேட்டில் வீடியோ ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு கேஜெட் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த கேஜெட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டு கேஜெட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? ஏற்கனவே பார்த்து எதுக்குடா அன்பாக்சிங் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல, அதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். இது போல் உங்களுக்கு அடுத்தடுத்து என்னென்ன கேஜெட்ஸ் வேணும் அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குற ஒரு விஷயம் ஒன்று தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய் பாய்.